காலையிலே தெரியாமல் இதுக்கு பழம் கொடுத்துட்டோமா அப்படிங்கிற மாதிரி நிலைமை ஆயிடுச்சு. இது காலையில் ஒரு 8 மணி போல் வீட்டு பக்கத்தில் வந்துச்சு. மேக்ஸிமம் இந்த சைடெலாம் நிறைய வரதான் செய்யும். நம்ம ஒரு பழமோ ஏதோ கொடுத்தா அது சாப்பிட்டுட்டு அப்படியே மூவ் ஆகி போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் இதுக்கும் கொடுத்தோம் தோணை காலையில். இது என்ன செஞ்சுட்டு இங்கேயே டேரா போட்டால் கூட பரவாயில்ல, ஃபுல்லாக சேட்டை அதிகமாகிடுச்சு. வண்டி வச்சுருந்தான், அதெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு அவன் ஒரே அழுக. சேட்டை அதிகமானோன்னா அதை பார்க்குறதுக்கே கொஞ்சம் பயமாயிட்டு, ஏன்னா பிள்ளைங்கள்லாம் இருக்குது, மேலே பாஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எனர்ஜிக்கு கொஞ்சம் வெள்ளரிக்காய், அப்புறம் கொஞ்சம் மின்ட் லீஃப், அப்புறம் பாதி எலுமிச்சப்பழம், கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்சமாக ஜூஸ் போட்டு மட்டும் அடித்து குடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெய்ய அதுதான் அடித்து குடித்தோம். இது ஒரு 10 மணிக்கு, அது வந்தது ஒரு 8 மணி போல். காலையிலேயே நாங்கள் யாருமே சாப்பிடல, ஃபுல்லாகவே அதுக்கு பின்னால் தான் அலைஞ்சிட்டே இருந்தோம். ஏன்னா அது வீட்டில் அங்கே சாப்பிட்றது இங்கே சாப்பிட்றது, ஜன்னல் வழியாக உள்ளே வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயம்லாம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால் அது எங்கே போதோ அதை தான் பார்த்துட்டே தான் நின்னோம். பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் கோழிங்களாம் கூட துரத்த ஆரம்பிச்சுட்டு, அதெல்லாம் படப்படான்னு கோழியெல்லாம் பிடிச்சி கூண்டுக்குள்ளே அடைக்க வர செஞ்சுட்டோம். கிட்டெல்லாம் போகல, தூரத்தில் இருந்து அது என்ன பண்ணுது அப்படிங்கிறத தான் பார்த்துட்டு இருந்தோம். வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அதை பார்த்துட்டே இருந்தோம் எங்கே போகுதுன்னு. கிட்டையெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி போல் இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டு, நான் அதுக்கப்புறம் தான் வேகமாக சமையல் வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சேன். உருளைக்கிழங்கு ஃப்ரையாக தான் பண்ணேன். விலங்குகளுக்கும் உணவு அளிக்காதீங்க அப்படின்னு போர்டு இதனால தான் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி சேட்டையெல்லாம் சமாளிக்க முடியாது.